குட் ஈவினிங் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி எக் ரைஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதாவது முட்டையை உடைச்சி அதுலேயே அப்படியே டேரெக்டாக நம்ம ஊற்றிட்டு அந்த மாதிரி எக் ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. இது நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச டிஷ்ஷு, அதனால் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 5 முட்டை எடுத்துருக்கேங்க. அந்த 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணுவேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு ஆட் பண்ணிவிட்டு மல்லிலாம் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் போட்டுருவேங்க. போட்டதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதாவது இஞ்சியும் பூண்டும் நான் உரலில் இடித்து எடுத்துக்குவேன், மிக்சியில் போட்டு அடிக்க மாட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் அரிசி 2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். 5 முட்டை உடச்சி ஊற்றி க்ளோஸ் பண்ணிட்டாங்க குக்கரை. ஜஸ்ட்டு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த முட்டை வந்து உடையாமல் அப்படியே இருக்குங்க. எனக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த முட்டை பாருங்கள், அப்படியே உடையாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப நம்ம தண்ணி ஆட் பண்ணி இது பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே உடஞ்சி கரைஞ்சிருங்க. இதில் வந்து முழுசாகவே நான் 5 முட்டை போட்டேன். 5 முட்டையுமே உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், கரெக்டாக அப்படியே இருக்கும். எங்கள் பசங்க வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து வீக்லி 2 டேஸ் வந்து இதை செஞ்சுருவாங்க. இந்த இதுவுமே நைட்டில் கூட எங்கள் பசங்க அதிகம் கேட்குற டிஷ் எதுனா இது தான் கேட்பாங்க. ஆனால் நான் தாங்க இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அதை செஞ்சு கொடுக்க மாட்டேன். என் சின்ன பையன் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் வந்து இதுங்க. ஃபுட்டு எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா? தேங்க்யூ.